அன்பான குமரி மாந்திரிய ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு பதிவு பார்க்க போறோம். இது ஒரு தாந்திரீக முறை. இது என்ன பதிவுன்னு பாத்தீங்கன்னா, சூது வெள்ளன்னா பணம் கட்டி நீங்க விளையாடக்கூடிய விளையாட்டு மூலமா நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க வெற்றி அடைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக முறை. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த சீட்டு வாங்குவாங்க. சீட்டு மீன்ஸ் கேரளா லாட்டரிம்பாங்க. அதே மாதிரி குதிரை பந்தயம். இப்போ நிறைய மக்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் விளையாட்டுகள், நிறைய சூதாட்டங்கள் நிறைய விதவிதமான மாடல்ல இருக்கு. எந்த விதமான சூதாட்டமாக இருந்தாலும் சரிதான், அதுல நீங்க பைசாவை போட்டுட்டு அந்த பைசாவை நீங்க தனியா எடுக்கணும்னா இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% நீங்க வெற்றியை கிட்டலாம். டபுளாக நீங்க சம்பாதிக்கலாம். இது ஒரு அற்புதமான முறை. பயன்படுத்துங்க. அதனுடைய வித்தியாசங்களை கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. நண்பர்களே, இந்த விஷயத்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல, அவங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? சரி, இது எந்த மாதிரி முறையில நீங்க பண்ணணுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன். முதல்ல நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 10,008 ஊரு போட்டு நீங்க என்ன செய்யணும், சித்தி ஆக்கி கொள்ள வேண்டும். சித்தி ஆக்கின பிறகு நீங்க இந்த சதுரங்க விளையாட்டும்பாங்க, அதுவோ இல்ல சீட்டாட்டமோ இல்ல சேவல் சண்டையோ இல்லைன்னா குதிரை பந்தயமோ இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டோ, இப்படி எதுலெல்லாம் நீங்க பணம் கட்டுறீங்களோ அந்த பணங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக வரணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயத்தை பண்ணி கொள்ளலாம். அதற்கு நீங்க சித்தி ஆக்கணும். முதல்ல இந்த மந்திரத்தை சித்தி ஆக்கிக்கிட்டு நீங்க இப்போ ஒரு சேவல் பந்தயம் தான் விட போறீங்கன்னா, பந்தயம் விடாததுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 108 ஊரு ஆல்ரெடி நீங்க நினைச்சிருப்பீங்க. 10,008 ஊரு போட்டு அதை நல்லா சித்தியாக்கி வச்சிருப்பீங்க. சித்தியாக்கும் போது வாயிலே இந்த மந்திரம் சரளமா ஓடும், அப்படிதானே? நீங்க முதல்ல இதை சித்தியாக்கி கொண்டு எப்பவுமே பூஜை செய்யும் பொழுது முதல்ல விநாயகர், குரு, அதுக்கடுத்தல குலதெய்வம், இதெல்லாம் நீங்க என்னைக்குமே இந்த மந்திரங்கள் சொல்லி ஐக்கம் பறைதான் எந்த ஒரு இதுனாலும் நீங்க பண்ணணும். அது பல வீடியோக்கள்ல நான் சொல்லியாச்சு. அப்படி நீங்க இந்த மந்திரத்தை நீங்க சித்தியாக்கி கொண்டு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இப்போ கோழி பந்தயத்தை தான் நீங்க விட போறீங்கன்னா, அந்த கோழியை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த மந்திரத்தை நீங்க ஒரு 108 ஊரு போடணும். ஊரு போட்டுக்கிட்டு நீங்க பந்தயத்துல விடுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க விடக்கூடிய சேவல் ஜெயிச்சு விடும். உங்களுக்கு ரெட்டிப்பான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ குதிரை பந்தயமா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ நான் சாம்பிளுக்கு சொல்ல போனா இந்த ரம்மி விளையாடுறாங்க. ரம்மி விளையாடும் போதும் சரிதான், முதல்ல நீங்க என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை போட்டு உருவாத்தி கரெக்டா அதுக்கப்புறம் நீங்க விளையாட ஆரம்பிங்க. உங்களுக்கு சூது அடிக்கும். சரியா? இதை ஒரு அற்புதமான முறை. பயன்படுத்தி பாருங்க. சரியா? இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஏதோ சும்மா இருந்த மாதிரி இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. சரியா? நான் மந்திரம் சொல்றேன். ஓம் சுன்னரையாலே கந்தர்வ மோகினி பட்டத்து பரமயோகினி விட்டத்து விளையாடி வருக வருக சுவாகா. இந்த மந்திரம் தான். திரும்ப மந்திரம் சொல்றேன் பாருங்க. ஓம் சுன்னரை பாலே கந்தர்வ மோகினி பட்டத்து பரமயோகினி வெட்டத்து விளையாடி வருக வருக சுவாகா. இந்த மந்திரத்தை என்ன செய்யணும், நீங்க குறையாம முதல்ல ஒரு 10,008 ஊரு போட்டு நீங்க சித்தி ஆக்கிட்டு நீங்க விளையாடும் போது 108 ஊரு போட்டு நீங்க விளையாடுனீங்கன்னா பக்காவா வேலைச்சு நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். எளிமையான முறை. பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே. என்னைக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்வதை விட நீங்க அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதனால இதை பயன்படுத்தி பாருங்க. இதெல்லாம் ரகசிய முறைகள், வடநாட்டுல பயன்படுத்தக்கூடிய முறைகள், இதெல்லாம் தாந்திரிக முறைகள். சரிங்களா? ஈஸியா நீங்க இந்த காரியங்களை சாதிக்கலாம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்றது ரொம்ப குறைவா தான் பண்றாங்க, ஏன்னு தெரியல. சரி, ஓகே. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா தெரிவிங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.